திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகள் கூடுதல் தொகுதியை கேட்பதற்கான காரணம் என்ன கேள்வியை நாம் முன்வைத்திருந்தோம். அதற்கான பதில்கள் கட்சியின் நலனுக்காக என்று 3 விழுக்காட்டினரும், தேர்தல் பேரம் என்று 9 விழுக்காட்டினரும், திமுகவின் பலவீனத்தால் என்று 88 விழுக்காட்டினரும் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இது தொடர்பாக நம்முடைய விருந்தினர்களோட கருத்துக்களை நம்ம கேட்கலாம். திரு இதயதுல்லா, அந்த கூட்டணி அதிக இடங்களை கேட்பதற்கான காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 3 முன்வைத்திருக்கிறார்கள். அதில் பிரதானமாக திமுகவின் பலவீனத்தால் என்று 88 விழுக்காட்டினர் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக நான் இதை ஏற்க மாட்டேன். திமுக பலமாக இருக்கு. நீங்க ஏற்க மாட்டீங்கன்னு உறுதிதான். இருந்தாலும் மக்கள் இதை வழங்கியிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் சொல்றேன். திமுகவுடைய பலவீனம் என்பதில் நான் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம், மக்கள் பிரச்சனையில் எல்லா மாணவர்களுக்கு, மீனவர்களுக்கு, ஏனையவர்களுக்கு, மகளிருக்கு எல்லாருக்கும் அதிகமாக செஞ்சுருக்கு. உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வர அதை நான் அடிக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் இன்றைக்கி எல்லா கட்சிகளும் என்ன பேசுகிறாங்க, முதல் 14 தேர்தல்னு வந்துட்டா முதல் 14 விழுக்காடு திமுகவுக்கு போகும், அதிமுகவும் பிஜேபி சேர்ந்தாலும் 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். என்ன காரணம்? பெரும்பான்மை மக்களுக்கு செஞ்சது மட்டுமல்ல, சிறுபான்மை மக்களுக்கும் அவர்கள் செஞ்சிருக்கார்கள். இன்றைய ஆட்சியை விட இதுக்கு முன்பு இருந்த கலைஞர் ஆட்சி இடஒதுக்கீடு கொடுத்ததிலிருந்து மகளிர் உதவும் சங்கம், மகளிர் விடுதி, அதே மாதிரி பல கல்லூரிகள், வக்குப்பு கல்லூரி, இப்படி கேட்டதையெல்லாம் கொடுத்தவர் அன்றைய முதல்வர் கலைஞர். அதனால் அந்த ஒரு இது இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு பேஸாக இருக்குது. அதனால் திமுக பலவீனப்படவில்லை. இன்னைக்கு திமுக கூட்டணியும் பலவீனப்படவில்லை. எங்களை பொறுத்தவரை சகோதரர் பாலசிங்கம் கேட்ட மாதிரி எங்களுக்கு சில தேவைகள் இருக்குது. நாங்கள் ஓரிரு இடங்களை கூட பெறுவதற்கு நாங்கள் கேட்போம். ஆனால் சுமூகமாக பேசி நாங்கள் முடிவு செய்வோம். தாய்மை உணர்வோடு. இதில் ஒன்றும் பெரிய விஷயம்னா, முந்தைய திமுக கட்சியினுடைய விட இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வர் ஒரு தாய்மை உணர்வோடு இன்றைக்கு கட்சிகளை அவர் அனுசரித்து போகிறாரு. அவர்களோட தோழமை உணர்வோடு இருக்கார். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, முழு இந்தியாவிலும் கூட இந்தியா கூட்டணியில் அவர் எல்லா வகையிலும் ஒரு உதவிகரமாக இருக்கிறாரு. இன்னைக்கு ராகுல் காந்திக்கு அடுத்து ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த தலைவராக இன்றைக்கி ஸ்டாலின் இருக்கார். அது மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இருக்கக்கூடிய தமிழக மக்கள் இன்றைக்கு பலமாக திமுகவுடைய கட்சிக்கு பலமாக இருக்கிறார்கள். நாங்கள் கூட்டணி கட்சி பலமாக இருக்கோம். எங்களுக்குள் இடங்களை கூட கேட்பதோ அல்லது எங்களுடைய உரிமைகளை கேட்பதோ அல்லது மக்கள் பிரச்சனைகளை திமுகவில் இருந்து நாங்கள் எதிர்ப்பதோ என்பது எங்களுடைய கடமை. அதை நாங்கள் செய்கிறோம். ஆனால் 100க்கு 100 இன்றைக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக, கூட்டணி கட்சியாக இன்னைக்கு திமுக கூட்டணி இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்து. நன்றி திரு இதயதுல்லா. நியூஸ் 7 பொது நலனும் சொல்லுவோம் இல்லையா, அது இருக்குன்னு சொல்லி பாலசிங்கம் சொல்றதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன்.